காக்கா கதை கேட்டிருக்கேன், காதுல ஓலாம் ஓட்டிருக்கேன், வெக்கான அலங்க இருக்கேன், அற வெக்காடாதான் இருந்திருக்கேன். வேலை பார்த்தா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வேலை பார்க்கணும். நம்ம ஆஃபீஸில் தான் போட்டிருக்காங்களே இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுறோம் அப்படின்னு. அதுக்கு மேலே மறுபடியும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா, பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா. இல்லை வில்லா மாதிரி இருக்குது வீடு. வில்லா ஏரியாவில் வில்லா மாதிரி பிடிச்சிருக்கான். வீட்டுக்கே ஆகிட்டான் போல. நான் 11 மணி ஆகுது, என்ன இருக்குதா இல்லை இன்னும் தூங்கி இருந்துச்சுக்கானே தெரியலையே. பெல் அடிக்க கூடாதுன்னு கதை கேட்டிருக்கேன், காதுல ஓலா ஓட்டிருக்கேன். சர்ப்ரைஸ் ஆயிட்டியா? ஃபஸ்ட்டு ஸ்டுடியோவா? ஸ்டுடியோ பார்த்தலாமா? ஆமாம். சமாடா, வாவ், நைஸ் வைப்ஸ். ஸோ இப்போ லைட்டெல்லாம் அமர்த்தினா அப்படி தான் இருக்கும் அது. ஆமாம், நல்லா இருக்கு ஜிகுன்னு. வேலை பார்த்தா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வேலை பார்க்கணும். நம்ம ஆஃபீஸில் தான் போட்டிருக்காங்களே ஒரு 2 டியூப் லைட்டை போட்டு வச்சுட்டு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதா. 6 மணி பட்டிங்கடா இதை வச்சிருக்க. மியூசிக் டைரக்டர்னா 6 மணி பட்டி கண்டிப்பா வேணும். எல்லாரும் வந்து மாடர்ன் மியூசிக் டைரக்டர், கிட்டார் டைரக்டர். நானே ஹார்மோனியம் மியூசிக் டைரக்டர். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. உனக்கு வந்து சரி பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு, சரி ஏதாவது சமைச்சு கொடுப்போம், இல்லை அவனையும் சமைக்க வைப்போம், வேலை வாங்குவோம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு. ஓகே. இதில் தோணுது வந்து இப்போ நீ ஈரோடு சைடு அப்படின்னால அங்கே ஃபேமஸாக ரீசெண்டாக எங்கள் சேனல்லையும் கொஞ்சம் ஃபேமஸான வந்து அரிசி பருப்பு சாதம். சரி அது உன் ஸ்டைலில் ஈரோட்டுக்காரனே வந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சரி அதை ஒன்றே பண்ண சொல்லிட்டு. சாப்பாடுனா வந்து சிக்கன் இல்லாமல் எப்படி? ஓகே, நான்வெஜ் சைட் டிஷ். ஒரு சைட் டிஷ் எனக்கு பிடிச்ச ஒரு செட்டிநாடு சைடில் ஒரு சிக்கன் வறுவல். ஓகே, பண்ணுவோம். ஸோ அதான் இப்போ இங்கே குக் பண்ணுறோன்னா ஒரு கேங்கே இருக்கும், இதுக்குள்ளே அடித்தடி தான் நடக்கும். யார் எது பண்ணுறது என்ன எப்போ சமையல்னாலும் அது நடக்கும். யார் அந்த அடுப்பை ஹேண்டில் பண்ணுறதுன்னு. இப்போ பசங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அவனுக்கு வந்துடும். அந்த ரூமில் இருக்க அவங்க தானே? ஆமாம், அவனுக்கு நானும் பார்த்தேன். என்னடா கேட்குது சல் சல் ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. அவனை வந்துட்டோம், அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம். உனக்காக இந்த நாட்டுக்கோழி வந்து நான் வந்து செங்கல்பட்டு தாண்டி வந்து சூரக்குடின்னு ஒரு வில்லேஜ் இருக்குங்க. ஓகே. அங்கே ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி வச்சிருந்து. ஓகே. நேற்று காலைல சொல்லி வச்சிருந்து. ஓகே. அவங்க காட்டில் வளர்க்குற ஒரு கோழி. ஓகே. இது வந்து ஆண் கோழி கிடையாது, பெண் கோழி. அதை கொண்டு வரலாம் நினச்சேன், ஆனால் போகிறதுக்கெலாம் டைம் இல்லை. அவங்கள ஒருத்தம் இல்லை, கடையில் வாங்கிட்டேன். ஜோக் இல்லையா? அரிசி பருப்புக்கு முக்கியமான தேவை அரிசியும் பருப்பும். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறான். பாய்ஸ் வந்துட்டாங்க. பாய்ஸ் இவனுக்கு தான் இங்கே மெயின் செஃப். கேஷ் அடையங்கப்பா 4 பேர். அது கேஷ், அது அஸ்வக்கு, பின்னாடி அசார். பேசிக்காக அவனோட அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். இல்லை அவன் படிச்சுட்டு இருக்கான். ஆமாம் சொல்லிட்டோம், பேச்சுலர் சமையல். யாரும் ரெசிபி தப்புன்னு யாரும் திட்டக்கூடாது கமெண்ட்டில். ஆமாம். சரி வைசாக், சொல்லுங்க. காலேஜ் 3rd இயர் தான் படிச்சுட்டு இருந்தீங்க. செகண்ட் இயர் தான் படித்தோம், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். சரி அது சொல்ல வேணான்னு பார்த்தேன் உனக்கு. வரலாறு அப்படியே போய்க்கலாம். வரலாறு பதிவு பண்ணல. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. திடீர்னு செகண்ட் இயர்லேருந்து காணா போயிட்டேன். ஆமாம். என்ன எங்கே போனேன், என்ன ஆச்சு, என்னதான் ஆச்சு? இல்லை அதான் ஃபஸ்ட்டு வரும்போது என்ன இந்த மദ്രാസിயா அது பண்ணோமா? அது பண்ணோம். ஆமாம், அது மியூசிக் வீடியோ எடுத்தோம். ஆமாம். அதுக்கப்புறம் விஸ்காம்லேருந்து சரி ஆடியோ இன்ஜினியரிங் அப்படியாவது மூவ் ஆகிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுறோம். பட் பேரலி இந்த பக்கம் வெளியே ப்ராஜெக்ட்ஸு மദ്രാசி பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. ஜூடா ஒன்றும் பண்ணிட்டுருந்தோம். அப்போ மனோஜ்னு சொல்லிட்டு நெற்குன்றமில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது. ஸோ அதனால் அங்கேயே அவர்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு சரி அங்கேயே ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஸ்டே பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டு தான். ஒரு பீரியடுக்கு மேலே வீணாக ஃபீஸ் கட்டி எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேறு என்னங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். வேறு என்னங்கிறத பார்த்தியா? இப்போ அது எப்போ கிடச்சிது? அது ரொம்ப நாள் ஆச்சா இல்லை இதாச்சா? இல்லை அதான் அப்புறம் எடுத்தாச்சு, இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுறோம் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அதில் ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி தான் நானும் அவனும் சும்மா எங்களோட சிங்கிள்ஸு, எங்களோட சின்னதாக ஒரு மியூசிக் வீடியோ பார்ப்பேன். அப்போ ஷார்ட் ஃபிலிம் ஜூடா பேசிகிட்டு இருந்தேன். அப்புறமாட்டி அவன்கிட்ட தான் கேட்பேன், என்னடா பண்ணுறாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா. வைஷோட தான்டா இருக்கேன் அப்படிமா. ஆனால் என்ன பண்ணுறப்பன்னு சொல்ல மாட்டாங்க.
இல்லை அப்போவும் எதுவும் ஐடியாலாம் இல்லை, இதுதான் பண்ண போகிறோன்னு. சரி வந்துட்டோம். அப்போ பேரலி நிறைய லேபிள்ஸ் அங்கே கொரோனா இருந்துச்சுல அந்த டைமில். இல்லை அதான் அது முடிஞ்சு நிறைய லேபிள்ஸை பிச் பண்ணி ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் லைவ் மியூசிக் இறங்கினோம். நானும் அவனும் ரேண்டமாக ஓப்பன் ஸ்டேஜு, ஓப்பன் மைக்கிங் எங்கே இருக்கோ, அப்புறம் கீழ்பாக்கில் பர்ஃபார்ம் பண்ணோம். அங்கே நல்ல ரெஸ்பான்ஸு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு, அதுக்கப்புறம் தான் காசு வருது. ஸோ அந்த அமௌண்ட் வச்சுட்டு ட்ரிப்பு போனோம். போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரதுக்குள்ளே கொரோனா வந்துடுச்சு. எங்கே போனீங்க ட்ரிப்பு? கேரளா போயிருந்தோம். ஓடுது. சரி ஒரு 1 வீக் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னாங்கல்ல, ஒரு 1 வீக் தான் அப்படின்னாங்க. அப்புறம் ஏமாத்திட்டாங்க சித்த போய் அப்படிங்கிற மாதிரி. என்னாச்சு? ஆமாம் 1 வீக் தான் லாக்டவுன் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ஆமாம் அது ஐயோ அதுதான் போயிட்டே இருந்துச்சு. ஆமாம் அதுக்கப்புறம் அது 1 மந்த் ஆச்சு, அப்புறம் 3 மந்த்ஸு 6 மந்த்ஸு 1 இயரே ஆயிடுச்சு. அப்புறம் வேறு வழியில் ஒரு இதுக்கு மேலே பழகிடுச்சுல. அப்புறம் உன்னை எப்போ எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க, வைசாக் உங்களை பார்த்துருக்கேன், அது இன்னும் எப்போ ஆரம்பிச்சது அந்த வருஷம்? அது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க சொன்னதை அவனால மறந்துருக்கவே முடியாது. அது ஒரு மோசமான இடத்துக்கு வெளியின்னு சொன்னேன். எந்த பப்பில் எந்த பாரில்? ஆமாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான், ஒரு பாருக்கு தான் பிடிச்சாங்க. அவர் ஏதோ கிளம்பி வண்டி நிறுத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், ஃபோன் பேசிட்டு இருந்தார். அப்புறம் டக்குன்னு இறங்கி தலை அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக மாலில் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பவுன்சர் இல்லாமல் இங்கே வெளியே போகிறது இல்லை. அதெல்லாம் இல்லைடா, நான் நார்மலாக டீ கடை இங்கே பசங்களோட போகிறோம்ல. ஸோ பசங்களோட போகும்போது பெருசாக தெரிஞ்சுக்காது. ஆனால் அவங்களோட இப்போயும் மிஸ் பண்ணுறதுன்னா அந்த டீ கடை சீன்ஸ் தான்டா. இல்லை சேட்டா டீ கடை நான் போனேன். அதுக்கப்புறம் ஒரு துணிவெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, நான் உள்ளே உட்காந்து சரண் எடுத்த ஃபோட்டோ. ஆமாம் அங்கே போய் அந்த சேரில் உட்காந்து சேட்டாட்ட சொல்கிறேன், சேட்டா இந்த மாதிரி அவருக்கு தெரியல, அவர் ஒர்க்கு அந்த ஸ்பேஸில் இருந்தாங்க. சொன்னேன் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்காங்க. சூப்பரா சூப்பர். அவர் இன்னொரு அண்ணன் இருப்பார்ல, அவர் இல்லை, அவர் ஊருக்கு போயிட்டார் போல. அவர் அங்கேயே ஒரு டீ கடை வச்சுட்டாரு. ஊர்லேயே ஏதோ ஒரு ஹோட்டலோ டீ கடையும் சேர்த்து வச்சுட்டாங்க போல. அவர்கிட்ட மட்டும் பேசிட்டு சொல்லியாச்சு. அந்த வயசானவர் இருந்தார். ஆமாம் உங்கள்கிட்ட முன்னாடி நான் எவ்வளோ டைம் கடனே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கடன் மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. இந்த டீ கடை வந்து டீ தான், அதான் சாப்பிட வழி இல்லை. அந்த ஆள்கிட்ட தான் டீ சமோசா அதெல்லாம் தெரிஞ்சு. இப்போ இது வேகிறது தான் 1 மணி நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம பாட்டு கச்சேரி முடிச்சிடலாம். அடிவேசும் காத்தும் விலகி போகும், உன பேசும் வார்த்தை தடுமாறும் விழியும். அடிவீசும் காத்தும் விலகி போகும், உன்னை பார்த்து பேச தடுமாறும் விழியும். பெண்ணே உன்னை பார்க்காம கண்ணு ரெண்டும் பாய்லிங் ஆகுதடி. நீ கிராஸ் பண்ணி போனா எனக்குள்ள சீசன் மாறுதடி. பெண்ணே உன்னை பார்க்காம கண்ணு ரெண்டும் பாய்லிங் ஆகுதடி. நீ கிராஸ் பண்ணி போனா எனக்குள்ள சீசன் மாறுதடி. வெகு தூரம் போகிறாய் பெண்ணே, நான் தொடர்ந்து வருகிறேன் உன் பின்னே. மறக்க நினைக்க நான் முயன்றால் அடிபடந்து விடுகிறாய் எனக்குள்ளே. வெகு தூரம் போகிறாய் பெண்ணே, நான் தொடர்ந்து வருகிறேன் உன் பின்னே. மறக்க நினைக்க நான் முயன்றால் அடிபடந்து விடுகிறாய் எனக்குள்ளே. எங்க போனாலும் வருவாண்டி உனக்காக, இருப்பாண்டி உன்னால. என் உலகம் தன்னால சுழலுதடி. எங்க போனாலும் வருவாண்டி உனக்காக, இருப்பாண்டி உன்னால. என் உலகம் தன்னால சுழலுதடி. இந்த மிளகையும் சீரகத்தையும் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு அப்படியே அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே அடிச்சுட்டு அப்படியே ஒரு சீசனிங் செஃப் மாதிரி நீ ஃபீல் ஆகுறியா? இது மேலே எடுத்தீங்க தான். அந்த இவன் வந்து ஒரு டான்ஸரு, ஆனால் வந்து உள்ள குக்கடில் சேர்ந்து இவன் வந்து ஒரு செஃப் மாதிரி பண்ணிருக்கான். இப்போ என்ன பண்ணுவோம், அதை இதில் கொட்டணுமா? இந்த பொடி மட்டும் லைட்டாக தூக்கிட்டு இதுவே நல்லா காரமாக இருக்குது. காரமாக இருக்கா? ஆமாம். ஆனால் அந்த ஜீரகம் இது போடணும். சரி லைட்டாக போடும். ரொம்ப லைட்டாக போடு. தக 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 தக.
ப்ரோ இங்கே தான் மெயின் கண்டென்ட், அதை விட்டுருங்க. எவ்வளோ? 2 ஸ்பூன் மிளகா பொடியோட போடு போதும் அப்புறம் ஓகே போதும்ல? போதும் இன்னும் கூட போடலாம், நீ போட்டு. இதுதான் மீன். இது ஐயா உசுரோட வீட்டுக்கு போனோம். நல்லா இதை தூக்கி எறிஞ்சிங்களே. இது வந்து டைம் ஆகுதுங்கிறதுனால கடையில் வாங்கிட்டோம். இதை டேஸ்ட் செய்ய போகுது. தாண்டி பெப்பர் வேணும் உனக்கு? 2 ஸ்பூன் போடு. 4 ஸ்பூன் போடுன்னு இல்லைண்ணா. நான் வரல, நான் இதை சாப்பிட வந்தேன். இதே டேஸ்ட் அதாவது சர்ப்ரைஸ். கண்ண முடிட்டே வா. அப்படியெல்லாம் முடியலங்க. இது வந்து வீட்டுக்கு வந்தா ஸ்வீட் கொடுப்பாங்கன்னு பேரு. நல்லா கொடுத்தீங்க. நீ தான் வந்ததுலேருந்து பெப்பர்னு முடிஞ்ச. தண்ணி கரெக்டாக ஊற்றிட்டியா? கணக்கு தெரியுமா? 5 ஊற்றணும். இங்கே ஒருத்தன் சைடில் இல்லடா டேஸ்ட்டுக்கே டேய் ஒரு தட்டு எடுத்து தயிர் ஊற்றி டேஸ்ட்டுக்கா இருக்குது. எவனா டேஸ்ட்டுக்கு இங்கேயே உட்காந்துருவானுங்க அட்டி போட்டு. குக்கர் வைக்கிற சாக்கில் அவனுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுக்கலான்னு பார்த்தா என்ன சாப்பிட்டுட்டு இருக்க. சரி சாப்பிடு. சாப்பாடு கூட சாப்பிடு. உனக்கு இப்போ கிடைக்கலாம் வந்துருச்சுடா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு வலைய விரிச்ச சாங் இருக்குல்ல, அதை வந்து ஒரு லவ் டிவேட்டா பண்ணும். கடலுக்குள்ள மீனா வாழ ஆசை, நடந்துக்கிட்டே தூங்கணும்னு ஆசை, பறவை கிட்ட பாட ஆசை, தவளை கிட்ட நானும் பேச ஆசை, வலைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலனா. பள்ளி புகார் இருக்குல்ல, ரமன் சார் சாரி. இருக்கு டைரக்டாக கை வைக்கிறான். ஏனோ வானிலை மாறுது, மண்ணை துள்ளி போகுது, வாழ்வின் நேகம் கூடுது, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுது, கண்ணெல்லாம் நீயேதான் நிற்கின்றாய், தள்ளி போகாதே ஏனையும் தள்ளி போக சொல்லாதே, இருவர் இதழும் மலரின் நூல்தானே. ஏத்திப்பொடி. ரஹ்மான் ஃபேன்ஸ் சாரி. இது வந்து ஒரு மாத்தியோசி செக்மெண்ட். ரெண்டுமே பண்ணிட்டேன். ஃபோக் சாங்கை மெலடியாக பண்ணிட்டேன், மெலடி சாங்கை ஃபோக்காக பண்ணிட்டேன். கர்நாடிக் வந்து செட் ஆகலன்னு. ஆமாம். ரேப் சாங் எப்படி சொல்ல முடியும்? பெண்ணே தன் கண்ணை பார், உள்ளே லட்சம் வெண்ணீரா, உந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கொடிகள் மாறுதம்மா, போனது போகட்டும் ஆனது ஆகட்டும், பெண்ணே எண்ணி கண்ணீரப்பா. அது என்ன பாட்டு? ஐயோ வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா, பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா, பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா, பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா. சரி பாய்ஸ் கூப்பிடுங்க, காக்கா கதை சாங் டான்ஸ் ஆடிடுவோம். போடு இந்த பாட்டை முடிச்சுட்டு கம்மி பண்ணிட்டு. பல பழுக்குது கண்ணாடி, பல சேதாரம்னது எம்போடி, கிஞ்சா சுத்தி நின்ற முன்னாடி, இப்போ மெச்சூரு ஆன வைராண்டி, பல பழுக்குது கண்ணாடி, பல சேதாரம்னது எம்போடி, கிஞ்சா சுத்தி நின்ற முன்னாடி, இப்போ மெச்சூரு ஆன வைராண்டி, கிளம்பிட்டாருடா கலெக்டரு, சொல்லிட்டாருடா கவர்னரு, டாக்கு ஆச்சுன்னா டென்ஷன் ஆகாத பார்த்துக்கலாம், தட்டி விடு பேசுற வாய்க்கு கண்டன் கொடு, தன்னம் தனியாவை பா சுத்தி நிறு, சிக்கம் இல்லாத லைஃப் ஏது புலம்பாத மாமனி சில்லா விடு, காக்கா கதை கேட்டிருக்கேன்
காதில் ஓலாம் விட்டிருக்கேன், வெக்கான அலைஞ்சிருக்கேன், அரை வெக்காடாதான் இருந்திருக்கேன். சரி ஓப்பன் பண்ணிடலாம் அதை பாப்போமா? ஓகே. எங்கே இருக்குது டைனிங் டேபிள்லாம் கிடையாதுவா? பாய் அள்ளி வைக்கிறாரு பாருங்க. கைவசம் ஒரு ஷெஃப் வச்சுருக்கு நீங்கள். ஆமாம், சூப்பராக நாங்கள் குண்டூர் காரம். நாட்டு கோழியோட அந்த கிரேவி தான் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்லாம் ஓகேவா? சூப்பராக இருந்துச்சு. நைஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபுட்டில் ஆமாம், நிறைய மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ. இதுதான் எங்கள் லைஃபு. நாங்கள் முன்னாடி இருந்தோம் காலேஜில். சரி அதை அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாமே, அதை கேமரா முன்னாடி பண்ணலாமேன்ட்டு ஒரு ஐடியா தான் இந்த ஷோ. பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிவிக்கு. அண்ட் வைசாகை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ see you in next video. Bye. பாய்.